கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலும் கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். போராடுபவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எம்சாண்ட், பி-சாண்ட், ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வு கடுமையாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வை வரன்முறை செய்ய வலியுறுத்தித்தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர்கள் சங்கங்களுடைய கூட்டமைப்பினர் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த ஆண்டு 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட எம்சாண்ட் தற்பொழுது 6000 ரூபாய்க்கும், பி-சாண்ட் 4000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாகவும் உயர்ந்து இருக்கிறது. அதே போன்று ஜல்லிக்கற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் 2500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும், சிமெண்ட் மூட்டை 280 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாகவும் உயர்ந்திருக்கிறது. ஸ்டீல் இரும்பு கம்பிகளை பொறுத்த வரைக்கும் கிலோ 65 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக உயர்ந்திருப்பதால் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருப்போர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான கட்டுமான பொறியாளர்களும் லட்சக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறித்தான் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் இந்த கட்டுமான துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்டுமான தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமில்லாமல் ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள், வீடு கட்டும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த விலை உயர்வை வரன்முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை வலியுறுத்தி ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை பொறுத்த வரைக்கும் எம்சாண்ட், பி-சாண்ட் மற்றும் ஜல்லிக்கற்கள் ஆகியவற்றினுடைய அந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தி முறையான விலை நிர்ணயத்தை அரசு மேற்கொள்ள வேண்டும். கல்குவாரிகளை அரசுடைமையாக்கி அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை அரசுக்கு வருமானம் கிடைப்பதுடன் பொதுமக்களுக்கும் தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஒழுங்குமுறை ஆணையம் கட்டுமான பொருட்களுக்கு அமைக்க வேண்டும். தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இந்த 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு சதுர அடிக்கு 2400 ரூபாய் தற்பொழுது வசூலிக்கப்பட்டு நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்பது 2700 ரூபாயாக உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டுமான தொழில் முழுமையாக முடங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் உடனடியாக அரசு இதில் தலையிட்டு இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், விலையை வரன்முறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். அரசுடைய கடிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனியார் இருக்குது, அரசுக்கிட்டே இல்லை. ஆகவே அரசு இதில் கடுமையான சட்டங்களை போட்டு இந்த கனிமத்தை அரசுடைமை ஆக்கி அரசே ஆன்லைன் மூலம் வழங்கினா மிக குறைந்த விலையில் இந்த கனிமங்கள் கிடைக்கும். ஆகவே இந்த எம்சாண்ட் விலை உயர்வு குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் ஒரு தற்காலிகமாக இப்போ சிண்டிகேட் அமைத்து உயர்த்திருக்கிறார்கள். ஆகவே இதை உடனே தடுக்க வேண்டும். இந்த எம்சாண்ட் விலை, பி-சாண்ட், ஜல்லி விலை குறைய வேண்டும் என்றால் அரசு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுக்கு முன்னுக்கு அதிக வெள்ளம் எல்லா இடத்துலையும் மணல் இருக்குது. அரசு மணல் ஒரு யூனிட் 1000 ரூபாய் தான் விலை நிர்ணயித்திருக்காங்க. ஆகவே அரசு மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். அதாவது மணல் குவாரிகள் திறந்தால் தானாக எம்சாண்ட் விலை குறைஞ்சிடும். இது இல்லாமல் ஆந்திராவிலேருந்து அதிகமான மணல் இருக்குது. ஏன் ஆந்திராவிலேருந்து மணல் எடுத்துகிட்டு வர அரசு தடை செய்யுது? எந்தெந்த உற்பத்தி பொருள்லாம் உயர்கின்றதோ அதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். இதற்குன்னு தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும். நீண்ட வருடமாக எல்லோருமே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொறியாளர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தினுடைய முதல்வர் ஆணையிட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றோம். அரசுடைய என்னென்ன விலையேற்றம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே வருஷத்தில் கட்டுக்கடங்காத 100% விலையேற்றம் வருது. 3000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற எம்சாண்ட் இப்போ 6000 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு பொருளும் கம்பி, சிமெண்ட் எல்லாமே விலையேற்றம் தறிக்கட்டு போயிட்டு இருக்குது. ஒரு கண்ட்ரோல் எல்லாம் போகிறதுனால எங்களுக்கு கான்ட்ராக்டர் ஆகட்டும், நாங்கள் இன்ஜினியர்ஸ்களாகட்டும், இல்லை பாமர மக்களாகட்டும் எல்லாரும் பாதிக்கிறாங்க. இதில் அரசு இந்த ஜல்லி குவாரி உரிமையாளர்களிடம் பேசி 1000 ரூபாய் விலையை குறைப்பதாக சொல்லியும் கூட அவர்கள் 1 ரூபாயை கூட விலையை குறைக்காமல் பழைய விலையை விட மிக அதிகமான விலையில் வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள். இது தமிழ்நாட்டில் உள்ள கட்டுமான பணிகள், அனைத்து கட்டுமான பணிகளையும் முழுக்க முடக்கி இருக்கிறது. எங்களை பொறுத்தளவு எங்களுடைய தொழிற்சங்கத்தின் மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்க சார்பிலையும் நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டம் எப்படின்னா, பொதுவாக எங்களுக்கு ஜூனில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம், தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்களையும் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.